பகவத் தரிசனம். பகுதி 103. ஸ்ரீ கூரத்தாழ்வானின் பஞ்சஸ்தவம். அதிமானுஷ்யஸ்தவம். ஸ்ரீவத்ஸசின்ஹமஸ்ரேப்யோ நமவுக்திமதீமஹி யதுக்தயஸ்த்ரைகண்டே யாந்தி மங்களசூத்திரதாம். இந்த ஸ்லோகம் கூரத்தாழ்வானை பற்றியது. பகவத் ராமானுஜருடைய பல சீடர்களுக்குள்ளே முக்கியமானவர் கூரத்தாழ்வான். பெரும் பணக்காரராக இருந்தும் அனைத்தையும் துறந்து ராமானுஜருடைய திருவடிகளே அனைத்துமாக பற்றியவர். பஞ்சஸ்தவம் என்று கொண்டாடப்படும் 5 துதி நூல்களை இவர் இயற்றினார். அதிமானுஷஸ்தவம், ஸ்ரீ வைகுண்டஸ்தவம், வரதராஜஸ்தவம், சுந்தரபாகுஸ்தவம், ஸ்ரீஸ்தவம் என்று 5க்கும் திருநாமங்கள். இதிலே அதிமானுஷஸ்தவம் நாம் படிக்க படிக்க கேட்க கேட்க இன்பம் கொடுக்க வல்லது. மனிதன் எத்தனையோ செயல்களை புரிகிறான். ஆனால் இறைவன் மனித உருவத்தில் அவதரிக்கும் போது மனிதர்களால் செய்ய முடியாத பல செயல்களை, அவர்களுக்கு மீறின செயல்களை பகவான் செய்கிறான். அதிமானுஷம் என்றால் மனிதத்தன்மையை மீறி இருக்கும் தெய்வத்தன்மை. பெருமானுடைய தெய்வத்தன்மையை, ஆனால் அவன் நமக்காக எளியவனாக மனித வேடத்தில் வந்த தன்மையை அதிமானுஷஸ்தவம் என்னும் துதி நூலில் கூரத்தாழ்வான் விளக்குகிறார். அனைவரும் அவசியம் படிக்க வேண்டிய நூல். இதிலிருந்து ஒரு சில ஸ்லோகங்களை மட்டும் உரைக்கிறேன். அதிமானுஷ சீலவிருத்த வேஷைகி அதிவிருத்தாமர விக்கிரம பிரதாபைகி அதிலங்கித சர்வலோக சாமியம் வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம். திருமால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவனுடைய அவதாரங்களை வணங்குகிறேன். பெருமானுடைய குணங்களோ, அவனுடைய சேட்டகளோ, அவன் செய்த திருவிளையாடல்களோ, அவனுடைய திருவுருவமோ எதுவுமே மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டிருக்கும். கண்ணனே மனிதனாகத்தான் பிறந்தான், ராமனும் மனிதனே. ஆனால் அவர்கள் செய்திருக்கும் செயல்களை பார்த்தால் அது மனிதத்தன்மையை மீறி இருக்குமாம். அப்படி செயல் புரிந்த விஷ்ணுவானை பெருமானை வணங்குகிறேன், நீங்களும் துதியுங்கோள் என்று கூரத்தாழ்வான் கூறினதே அதிமானுஷஸ்தவம்.